ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இந்த செல் லிமிட் ஆர்டர் அப்படின்னா என்ன? ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் பெண்டிங் ஆர்டர் தான். ஓகேங்களா, பெண்டிங் ஆர்டர் கேட்டகரியில் வர்றது தான். ஸோ இமீடியட்டாக என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ப்ரைஸ், எனக்கு பிடிச்ச ப்ரைஸ் ஒன்று இருக்குது, அந்த ப்ரைஸில் நான் வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மார்க்கெட்டுக்கு என்னோட பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ அதுதான் வந்து இந்த செல் லிமிட் ஆர்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ செல் லிமிட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம வந்து AUD/USD சார்ட் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்கு. நம்ம வந்து பை லிமிட் என்ன பார்த்தோம், ஒரு சப்போர்ட் லெவல் பார்த்தோம். ஓகேங்களா, சோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். சோ இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல, சோ இங்க வந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணிக்கிறேன். சோ இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு செல் பண்ணணும். சோ அது வரைக்கும் எனக்கு வந்து செல்லிங் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா, சோ இப்போ மார்க்கெட் வந்து எங்க இருக்குது, இந்த பிரைஸ்ல இருக்குது. இங்க இருந்து இங்க மேல வரணும் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளவு பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. சோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 80-85 பாயிண்ட், 70ல இருந்து, சோ 70ல இருந்து உங்களுக்கு 80 பாயிண்ட்க்குள்ள இருக்குது. ஓகேங்களா, சோ அப்ப இந்த ரேஞ்சில ஏதோ ஒரு லெவல்ல நான் வந்து என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், டைரக்டா நான் இங்க வந்து ஒரு பெண்டிங் ஆர்டர் போடலாம். அந்த பெண்டிங் ஆர்டருக்கு நேம் தான் செல் லிமிட் அப்படிங்கிறது. ஓகேவா, சோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லெவல்ல ஒரு பெண்டிங் ஆர்டர் போடுறேன். சோ ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல வச்சுக்கிறேன், டார்கெட் வந்து இந்த லோவை வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா, சோ இப்படி வந்து இந்த டைம்ல நான் வந்து என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டேன். சோ என்ன என்ட்ரி போடுறேன், செல் லிமிட் என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணி விட்டு நான் வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். சோ அந்த பிரைஸ் வந்து எப்போ ரீச் ஆகுதோ அந்த டைம்ல எனக்கு வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, அது வரைக்கும் அந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. சேம் நீங்க மார்க்கெட் அப்படி டைரக்டா ஃபால் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடே எடுக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம். மார்க்கெட் நம்ம போட்டு வச்ச பிரைஸை வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ தான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஆர்டர் வந்து அந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகும். ஓகேங்களா, செல் லிமிட் அப்படிங்கிறது மார்க்கெட் பிரைஸுக்கு மேல எடுக்கிறது. ஓகேவா, சோ அது வந்து நம்ம மார்க்கெட் பிரைஸுக்கு மேல நான் செல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம செல் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.